இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தீபம் டிசம்பர் 1ஆம் தேதி நீதிமன்றம் சொல்லியிருக்கல, கலெக்டரும் கமிஷனரும் ஆன்டி ஹிந்துவா இல்லைன்னா அனுமதிச்சிருப்பாங்க. என்னோட சிம்பிள் கொஸ்டின், you are all anti-Hindus, you are acting against Hindus, you are harassing Hindus. என் மேல பொய் கேஸ் போட்டது தமிழ்நாடு. ஆமா சார், டிஎஸ்பி செல்வகுமார் என்ன அவர் நிறுத்தினார். ஆனா நாச்சியாபுரம் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? ராஜா திருப்பரங்குன்றம் போறேன்னு சொன்னாரு. நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். நான் என்னோட டப்பிங்க்கு வரேன்னு கந்தன் மலை, நான் டப்பிங்க்கு போயிட்டு இருக்கேன். அப்போ நீங்க நான் திருப்பரங்குன்றம் போறேன்னு சொன்னேன்னு அது யாரோ ஒரு ரோந்து போலீஸ் என்ன தடுத்ததா சொல்றது தப்பு தானே, பொய் புகார் தானே. என்ன மறிச்சது மிஸ்டர் செல்வகுமார். இங்க இருந்தாராம், அந்த ஏசியா இருந்தாரு நினைக்கிறேன். அவர் தான் என்ன தடுத்தார். ரோட்ல போறத என்ன எப்படி தடுக்கலாம்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இவங்களை நீங்க டெம்பரரியா உள்ள வைக்கிறதுனாலும் மெமோ கொடுத்துருக்கீங்க இல்ல சார்? 151 இஸ் இல்லீகல். கிவ் மீ மெமோ. யூ ஹேவ் டு கிவ் மெமோ. ஏன்னா 1977 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல கஸ்டோடியல் டெத்ஸ்க்கு காரணம் என்ன? இன்ஃபர்மேஷன் கொடுக்காம போலீஸ் கொண்டு போறதுனால தான். அதனால டெம்பரரி கொஸ்டினிங்கா இருந்தா கூட தே ஷுட் இஷ்யூ மெமோ. ரெக்கார்டடா இருந்தா நீங்க உள்ள கொள்ள மாட்டீங்க. அவர் சொல்றார் ஜட்ஜ், நான் சொல்லல. என்ன உள்ள எத்தனை பேரை நீங்க கொண்டு போயிருக்கீங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? இதுல இதுல அந்த அஜித் குமார மாதிரியே இதுல யாரா 5 பேர் சேர்ந்து எங்கால 5 பேரை கொண்டுட்டீங்க. நடந்துதா இல்லையா அஜித் குமார் என் கற்பனையா? இல்ல இல்ல, நான் அங்கேயும் போனேன். இங்க இருக்கிற நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன், பூர்ணச்சந்திரன் சாவுக்கு கலெக்டரும் கமிஷனரும் தான். ஏன்னா டிசம்பர் 1 டிசம்பர் 3 நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் இந்து விரோதத்தின் காரணமாக தடுத்ததால், செயல்படுத்தாததால் பூர்ணச்சந்திரன் இல்ல, இவங்கதான் சார் காரணம். நான் சொல்றத சொல்றேன் சார், ஹோல் மீடியாவுக்கு முன்னாடி சொல்றேன். பூர்ணச்சந்திரனை தற்கொலைக்கு தள்ளியது மதுரை கலெக்டரும் மதுரை கமிஷனரும். ஏன்னா நீங்க நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத சட்டவிரோத போர்ஸ் தானே தமிழ்நாடு போலீஸ். யூ டெல் மீ, தமிழ்நாடு போலீஸ் சட்டவிரோதமானவர்கள் இல்லைன்னா ஜஸ்டிஸோட தீர்ப்பை நீங்க செயல்படுத்தி இருக்கணும். ஏன் சரி, உங்களோட அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் ஆயிருக்கா? நம்பர் ஆகல சுப்ரீம் கோர்ட்ல. அதனால நீங்க எல்லாம் யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ், யூ ஆர் ஹராசிங். நான் ஹிந்துக்கு பேசினா ராஜாவை கைது பண்ணு, ராஜாவை தடு. 2 மணி நேரம் இல்லீகலா ரோட்ல நிறுத்தி வச்சிருந்தார் செல்வகுமார். என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தமிழ்நாடு போலீஸ்? செல்வகுமார் இல்லீகலா 2 மணி நேரம் கும்மங்குடி பாலத்துல தடுத்து வச்சிருந்தது நியாயமா? எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல. சரி, மதுரையில 144 இருக்குன்னா மதுரை கலெக்டர் ஜூரிஸ்டிக்ஷன் சிவகங்கை கும்மங்குடியில இருக்குமா? நான் லாயர் சார். அப்ப என்ன டீடைன் பண்ணது செல்வகுமார் சட்டவிரோதமா தானே பண்ணார். பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட வித்தவுட் எனி சென்ஸ் ஆஃப் ஷேம், நான் ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறேன், என் மேல நான் ரோட மறிச்சேன். நான் வந்துட்டு இருந்த என்ன மறிச்சு நின்றவர் செல்வகுமார். ஆனா இன்னைக்கு நாச்சியாபுரத்துல என்ன கொடுத்திருக்கீங்க? உங்க பொய் கேஸ். ராஜா சாலை போக்குவரத்தை தடுத்தான வீடியோகிராபி ஏன் பண்றீங்க? இவங்களை ஏன் கைது பண்ணிருக்கீங்க? நான் கேட்கிறேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இருங்க சார், அந்த தர்கால முஸ்லீமுக்கு சந்தன கூடு நடத்தலாம்னா நான் இப்ப நேர காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறேன். எனக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? அவங்களுக்கு சந்தன கூட உரிமை இருக்கட்டும், நான் தடுக்கல, நான் அப்ஜெக்ட் பண்ணல. நான் காசி விஸ்வநாதர் கும்பிட போறதை நீங்க தடுக்க முடியுமா? நான் கும்பிட போறேன். வாங்க எல்லாரும் நம்ம காசி விஸ்வநாதர் அவங்க சந்தன இருக்க மாட்டார். நீங்க பண்ணின தப்பு. 10 நாள் முன்னாடி பாலம் திறந்து வைக்க ஸ்டாலின் வந்தப்ப எங்க நிர்வாகிகளை ஏன் சார் நீங்க வீட்டு அரசுல வச்சிருந்தீங்க?
வாட் ரைட் யூ ஹவ் காட்? ஸ்டாலின் என்ன சாஸ்வதமா? ஸ்டாலின் தோத்து போனா எமர்ஜென்சில அதிகமா நடந்துகின்ற அதிக்கிரமத்தில் ஈடுபட்டவங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி உங்க மேல நடவடிக்கை வரும். அப்படியே நினைக்காத, ஸ்டாலின் நிரந்தரம் இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறின்னு இருக்கு. அப்ப நீங்க யாருக்கு சல்யூட் போடுவீங்க? அல்லியா பாபுக்கா? சொல்லுங்க சார். ஏன் எங்களை எதிரியா நினைக்கிறீங்க? எங்களை எதிரியா நினைக்கிற என்ன தடுக்கப்பட இல்லைன்னா இவங்களையே கைது பண்ணீங்க. நான் கேட்கிறேன், முஸ்லிமுக்கு சந்தன கூடு நடத்தலாம்னா இந்துக்கள் மலை உச்சியில காசி விஸ்வநாதர் ஏன் கும்பிடக்கூடாது? ஏன் கும்பிட? ஏன் சார் தற்காலிகம்? இது என்ன அவுரங்கசீப் ஆட்சியா? மு.க. ஸ்டாலின் ஆட்சியா? முகமது ஸ்டாலின் ஆட்சியா? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? ஏன் தடுக்கிறீங்க? நீங்க அதோட இல்ல, எனக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். 10 நாளாவே நீங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டீங்க. அனுமதிக்கல சார். இல்ல சார். இஷ்யூ ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே நான் இப்ப போறேன் சார். காசி விஸ்வநாதர் பார்க்க நான் போனவன் ஏற்கனவே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். போன ஜனவரியிலே நான் போனேன். நீங்க எங்க ஆள இல்லீகலா கைது பண்ணிருக்கீங்க. ஸ்டாலினோட இல்லீகல் ஆர்டருக்கு அடிபணிஞ்சிருக்கீங்க. மதுரை இல்லீகலா செயல்படுற மதுரை கலெக்டர், மதுரை கமிஷனர் 2 பேரும் ஹிந்து விரோதிகளா செயல்பட்டு இருக்காங்க. ஆமா, இல்லைன்னா எப்படி தடுத்தீங்க? நீங்க கோர்ட் ஆர்டர் நிறைவேற்றினீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. ஆல்ரெடி எல்லாம் நீங்க கிரியேட் பண்றது. முஸ்லிம்ஸ் எங்களை தடுத்தாங்களா? நீங்க தான் பண்றீங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், இது வரைக்கும் இந்த ஊர்ல இது மாதிரி நடக்கலன்னு சொல்றீங்க. இப்போ நடக்குது இல்ல சார்? இப்போ வந்து முஸ்லிம்ஸ் போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல சார்? அன்னைக்குமே நடந்த போது தீபம் ஏத்தும் போது எங்க என்ன ரிலிஜியஸ் செரிமனி நடந்ததோ இதுக்கு முன்னாடி கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றீங்களா? இல்ல then you are acting illegally. அது போயிட்டு இருக்கு சார். அது கோர்ட்ல இல்ல சார், you are acting illegally. அன்னைக்கு வந்து வேற எந்த அப்பீல் இல்ல. நம்ம புதுசா நீங்க நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத காரணத்தால் வழக்கு. நீங்க ஆன்டி ஹிந்துவா நடந்ததுனால பழசு 1000 வருடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஏத்திக்கிட்டு சார் இந்துக்களை இப்படி கொல்றீங்க. முழுசா ஒரு தடவை படிச்சிருங்க. 1862ல ஏத்த முயற்சி பண்ணாங்க, ஏத்தல. 1912ல ஏத்த முயற்சி பண்ணாங்க, ஏத்தல. இது வரைக்கும் ஏத்தலன்றதுதான் ஆர்டர்ல இருக்குது. அந்த இடத்துல தீபம் ஏத்துறதுனால வரலாறு இல்ல. என்ன சார் வரலாறு? அந்த இடம் இந்துக்களோட இடம், அந்த இடம் இந்துக்களோட. நீங்க அங்க இந்து இடத்துல ஹிந்து ஏத்தப்படாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்து விரோதி தானே? You are anti-Hindu. You are acting at the biggest of anti-Hindu Chief Minister Stalin. ஒரு இலண்டம் இல்ல சார், நீங்க கிரியேட் பண்றீங்க. மதுரை கலெக்டர் அண்ட் மதுரை கமிஷனர் have created this whole ugly situation. நான் ஒன்னும் மதுரைக்கு புதுசு இல்ல. நான் ஜனவரி மாசம் 29, if I remember correct, நான் அங்க போன வருஷம் நான் வந்து காசி விஸ்வநாதர் கோயில போய் சாமி கும்பிட்டேன். இப்ப போறேங்கிறேன். நான் கந்தூரி நடக்கலாம்னா ஏன் ஹெச் ராஜா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக கூடாது? வேற ஒண்ணும் இல்ல. should a Hindu beg before you? ஹிந்துனா உங்க முன்னாடி பிச்சை கட்டு இருக்கணுமா? சாக்ரிஃபைஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. சந்தன கூட நடக்குது சார். அனிமல் சாக்ரிஃபைஸ் கோர்ட் ஆர்டர்லயே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சார் வேணா சரி சார், எதுவுமே வேண்டாம். நான் காசி விஸ்வநாதரை இப்ப கும்பிட போறேன். வெரி சிம்பிள். நான் காசி விஸ்வநாதரை கும்பிட எனக்கு ரிலீஜியஸ் ரைட், வர்ஷிப் ரைட் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப வாங்க எல்லாம் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட். ஏங்க முஸ்லிமுக்கு இது நடத்த முஸ்லிமுக்கு அனுமதி கொடுப்பீங்க, ஹிந்துக்களை தடுப்பீங்களா? அப்ப நீங்க ஆன்டி ஹிந்து தானே? எந்த ரிலீஜியஸ் செரிமனியும் போலீஸ் ஸ்டாப் பண்ணல. பாருங்க சார், இப்படித்தான் 500 வருஷமா பாபரோட பிள்ளைகள் இப்படி பண்ணி நீங்க தடுத்தீங்க. இன்னைக்கு எம்பெருமான் ராமன் அயோத்தியில உட்கார்ந்து இருக்காரு. பாபர் மஸ்ஜித் மட்டுமே அந்த ஆக்ட்ல எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் அந்த ஆக்டே போட்டுருக்காங்க. ஆக்ட் போடும்போது பாபர் மஸ்ஜித் கிடையாது. இல்ல சார், சாருக்கு தெரியும், லீகலா தெரியும். அதனால திருப்பி சொல்றேன் சார். நான் வந்து அயோத்தி ராம் ஜென்மபூமி இஷ்யூல போராட்ட களத்தில் இருந்தவன் சார். நான் புதுசு இல்லை. நீங்க அப்ப சர்வீஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. இல்ல சார், சர்வீஸ் வரலனால ஆக்ட் அதுதானே சார். 1991 நீங்க சர்வீஸ்ல இருந்திருக்க மாட்டீங்க, இவங்க வந்திருக்க மாட்டாங்க. பிஃபோர் 1990 ஆனா அன்னைக்கு நான் போராட்டத்துல இருந்தவன் சார். 1940 அதெல்லாம் இருக்கட்டும்மா. நான் என்ன உங்களை புரிய செய்ய விரும்புறேன்னா, நீங்கள்லாம் இப்படி பண்ணி 500 வருஷமா எங்களை அடிச்சு கொன்னு முலாயம் சிங் ஆட்சியில இந்துக்களை கொலை பண்ணி இத்தனையும் பண்ணீங்க. பட் அல்டிமேட்லி யூ குட் நாட் ப்ரிவைட். 1947க்கு அப்புறம் என்னென்ன ரிலீஜியஸ் செரிமனி எப்படி நடக்குதோ அது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு.
இதுதான் அந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பாபர் பண்ணா- மஸ்ஜித் மட்டும் நான் எக்ஸெப்ஷனல் போட்டிருக்கு. அந்த ஆக்ட்லயே போட்டிருக்கு பாபர் மஸ்ஜித் வந்து நான் exceptional இந்த ஜனவரியில 25 ஜனவரியில காசி விஸ்வநாதர் கோயில் போனேன், அர்ச்சனை பண்ணேன். இப்ப சாயந்தரம் நான் போய் அர்ச்சனை பண்ண விரும்புறேன். அவ்வளவுதானே. நீங்க இவங்களை எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் என்ன ஆனாங்க தெரியல எனக்கு. அவங்களை ஏன் பார்க்க கூடாது? ஏன்னா அஜித் குமார் என் மாவட்டம் அஜித் குமாரை கொலை பண்ணது போலீஸ் யூனிஃபார்ம்ல கொலை பண்ணீங்க. நான் என்ன சொன்னேன், உங்க அவங்கள பார்க்க விடுங்க. அரஸ்ட்ல இருக்கவங்க போய் பார்க்கறது முறை. அவங்க அரஸ்ட் அப்படியா ஸ்டாலினை பண்ணுவீங்களா? ஸ்டாலின் வர்றாருன்னு நீங்க எங்க ஆட்களை வீட்டு கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. அது சட்டவிரோதம் இல்லையா? 10 நாள் முன்னாடி அவர் பாலம் திறக்க வந்தப்ப why you are acting at the biggest of DMK-ங்கிறேன். நீங்க அதான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு DMK ஆட்சி எல்லா அரஸ்டுமே ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Preventive arrest நாங்க பெயில்ல விட்டுருவோம். சரி சார், அவங்கள பார்த்து இதுல என்ன நீங்களா நீங்க சார், அட்வொகேட்டா பாத்துருக்கீங்க. எல்லாரும் வர முடியும். எல்லாரும் வேணாம், எல்லாரும் மாவட்ட தலைவர் அண்ணா என்ன அனாவசியமா நிறுத்தி இத்தனை பண்றது நீங்க தான். எங்க மைனாரிட்டி மோர்ச்சா செக்ரட்டரி வீட்டுல ராத்திரி செவிரேறி குதிச்சு மிரட்டி இருக்காங்க. நேற்று ராத்திரி எங்க மைனாரிட்டி மோர்ச்சா செக்ரட்டரி வீட்டுல போய் 3 பேரு அங்க வீட்டுல போய் கழுத்து அறுத்துருவேன்னு சொல்லி இருக்காங்க. இங்க இருக்கிற போலீஸ், உங்க கமிஷனர், உங்க கலெக்டர் என்ன பண்றீங்க? அதாவது முஸ்லிமா இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கு. என் மேல பொய் கேஸ். உங்க டிஎஸ்பி செல்வகுமார் இங்க இருந்தவர் கிரியேட் ஆன காரணம் என்ன சார்? ரோட்ல எப்படி இப்ப நாங்க பாத்துட்டு வந்தோம், இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. வந்துருப்பாரு, 5 நிமிஷம் பாத்துட்டு போயிருப்பாங்க. சித்திர வேலை பண்றீங்க. அதான் சொல்றேன்னா, மே மாசம் ஸ்டாலின் சிஎம் இல்ல, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு சேகர் பாபு இருக்க மாட்டாரு. அன்னைக்கு ஸ்டாலின் வந்து டிலே பண்ண எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அங்க பூர்ணச்சந்திரனுக்கு என்ன நடந்துச்சு தெரியாது.
சார் நான் பார்ட்டி பீப்புளா அனுப்பல. ரைட் As advocate நான் மாவட்டத்துல உள்ள போனோம் அவர் ஜூனியர்ஸ் ரெண்டு பேரும் அனுப்பி விடுங்க சார். இருங்க அண்ணே ராஜ்குமார் அண்ணே சார் இந்த மாவட்டத்துல உள்ள போன கூட தப்புறான பேச்சு சொல்ல மாட்டேன் கட்சியோட மாவட்டத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி இதை விட நான் இதை விட உள்ள போட்டோம் அவர் அப்படியே உள்ள போட்டோம் அவர் தனியால போட்டாங்க கூட நாங்க மித்தாலும் யாரும் உங்களை பண்ண மாட்டாங்க அட்வொகேட் அப்ப நாங்கம்மா அண்ணே அண்ணா நீங்க தயவுசி அப்படி சொல்ல எல்லாரும் இருங்க, நாங்க 2 பேரும் போட்டு 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 இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.